நிறைய பேர் அப்படிதான் கமெண்ட்ல கேட்கறாங்க, ஒரு வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றவரு சங்கி அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சவரே ஒருத்தர், அவர் வந்து ஒரு கவுன்சிலரு, அவர் வந்து என்ன கேட்கிறாரு, என்ன தம்பி நீங்க போய் பிஜேபிக்கு போய் பிரச்சாரம் பண்ண போயிட்டீங்க அப்படின்னு. நீங்க ஒரு கட்சியில இருந்தீங்கல்ல, நீங்க என்ன பண்ணிருக்கணும், போலீஸ் சுரேஷ் இருக்காரு, அவரை கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ண சொல்லாமா அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. நீங்களும் உதவி பண்ண மாட்டீங்க, கூப்பிடாரையும் கெடுக்குறீங்க, அப்படிதானே? இங்க எவ்வளவு கட்சிகள் இருக்கு, எல்லா கட்சியில உள்ளவரும் என் நண்பர்கள் தான். திமுக இருக்கிறாங்க, அதிமுக இருக்கிறாங்க, பாமக இருக்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க, கேப்டனோட கட்சியில இருக்கிறாங்க, எல்லாரும் என் நண்பர்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுது, வந்து ஒரு பிரச்சாரம் பண்றதுக்கு ஒரு இடத்துல ஒரு மனசு இருக்கும். அவரை ஓட்டுக்கு போறதுல நிறைய பேர் ஓட்டு போட வருவாங்க. இவர் போற இடத்துல ஒரு கூட்டம் சேரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. அப்ப நீங்க அந்த கட்சியில உள்ளவங்க என்ன பண்ணிருக்கோம், புல் சுரேஷ கூப்பிட்டு நம்ம கட்சியில பிரச்சாரம் பண்ண செய்வோம் சொல்லி செஞ்சிருக்கோம். நீங்க அதை செய்யணும். நான் போனதுக்கு அப்புறம் ஐயோ நீங்க பிஜேபி போயிட்டாங்க, பிஜேபி போயிட்டாங்க. நீங்க கூப்பிட்டீங்களா என்ன? நீங்க கூப்பிட்டீங்கன்னா நான் வந்திருப்பேன். எனக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்கு. நீங்க அதை செய்யாம நீங்க அதுக்கு போயிட்டீங்க, அதுக்கு போயிட்டீங்க. இதுவும் ஒரு கட்சி தாங்க. இது நான் இல்ல, நான் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்ல வரல. என்ன மதிச்சு கூப்பிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன் வந்தா அந்த இடத்துல ஒரு கருப்பு இருக்கும், எந்த வேட்பாளருக்கு அவர் ஓட்டு கேட்டு வர்றாரோ அந்த வேட்பாளர் ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால கூப்பிட்டாங்க, நான் சந்தோஷமா போனேன். நீங்க கூப்பிட்டாங்க வந்துருப்பேன், கேட்க மாட்டேன். உங்க வீட்டுக்குள்ள அந்த போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கு அப்புறம் நீங்க வந்து அதுக்கு போயிட்டீங்களே அப்படின்னாக்க என்ன சொல்றது? இது என்னோட ஆளுங்க. அது சிஎஸ்கேக்கு வந்து அடுத்த வாரம் இல்ல, அதுக்கு அடுத்த வாரம் வந்து டெல்லி போறோம். ஏன்னா அதுக்கு வந்து ஓட்டர் ஐடி எல்லாம் மினிமம் 100 ஓட்டர் ஐடி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த சிஎஸ்கே ஆன கொடி, இந்த பேட்ஜ் எல்லாமே தயார் பண்ணியாச்சு. இருந்தாலும் அதை வந்து ப்ராப்பரா உங்க எதிர்க்க வந்து நான் தெரிவிக்கணும் அப்படின்றதுனால இன்னொரு பிரஸ் மீட்ல எல்லாம் ரெடியா இருந்ததுக்கப்புறம் கண்டிப்பா சொல்லுவேன். கூல் சுரேஷ் கட்சி, சிஎஸ்கே கட்சி வருவது உறுதி, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நேற்று கூட நான் ஒருத்தருக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்தேன். அதை வந்து சில பேர் சொன்னாங்க கட்சி ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு. கட்சி ஆரம்பிக்க போறது உறுதிதாங்க. ஆனால் நான் செய்யும் உதவி வந்து அப்படின்னு செய்யல, 2000 வந்து செஞ்சுட்டு இருக்கேன். குறைஞ்சது 300க்கும் மேற்பட்ட ரத்ததான முகாம்களை நான் நடத்தியிருக்கேன். கொரோனா நேரத்தில் எல்லாருமே உதவி செஞ்சாங்க. கொரோனா நேரத்துல நான் செஞ்ச உதவிக்கு நான் சொல்ல வரல. ஆனால் அதுக்கு முன்னாடியே ரத்ததான முகாம்கள் நடத்தியிருக்கேன். 300க்கும் மேற்பட்ட ரத்ததான முகாம்கள். அந்த காலத்துல நிலவேம்பு கசாயம், அதுவும் இல்லாம பல மருத்துவ உதவிகள். இன்னொரு விஷயம் தெரியுங்களா, ஒரு பொய் ஒண்ணு சொல்லிட்டேன். அந்த நேரத்துல நீங்க கேட்டதுனால நான் ஆதரத்துல சொல்றேன். என்னோட பிளட் வந்து ஏபி பாசிட்டிவ். 100ல 5 பேருக்கு தான் அந்த ரத்தம் இருக்கும். நம்ம டாக்டர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, சார் நீங்க வந்து ரத்த தானம் பண்ணாதீங்க, யாருன்னா கேட்டா மட்டும்தான் உங்க ரத்தத்தை கொடுக்கணும். ஏன்னா உங்களோட வந்து ஏபி பாசிட்டிவ், அது வந்து 100ல 5 பேருக்கு மட்டும்தான் இருக்கும். அதனால நீங்க வந்து ரத்தத்தை வந்து தேவைப்படுவதற்கு மட்டும்தான் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருந்தும் கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றத்துக்கு ஏதாவது போன் வந்துச்சுனாங்க நானே போய் பிளட் கொடுப்பேன். அப்ப டாக்டர் கேட்கும்போது நான் சொல்லுவேன், 3 மாசத்துக்கு முன்னாடி தாங்க கொடுத்துருக்கணும், இப்போ கொடுத்தீங்க இருப்பாங்க. 2 மாசத்துல எல்லாம் கொடுத்துருக்கேன், போய் சொல்லி எல்லாம் கொடுத்துருக்கேன். இது எதுக்காக சொல்றேன், 2 மாசம் கொடுக்க கூடாது. இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னாங்க, நம்மளால முடிஞ்ச உதவி. நான் வந்து பெரிய பணக்காரனா இல்ல, பொண்ணும் பொருளும் வாரி வளர்ந்துருக்கு. ஏதோ என்னுடைய தந்தை கொடுத்த அந்த ரத்தத்தை ஏதோ மக்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படின்ற ஒரு விதத்துலதான் இன்னைக்கு கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றத்தின் மூலமாக இப்ப கூட வெயில் நேரத்துல மோர் பந்தல், தண்ணீர் பந்தல் அதெல்லாம் பயன்பட்டு என்னால் முடிந்த உதவியை நான் செய்துட்டு வரேன். சரிங்களா? அதனால கண்டிப்பாக சிஎஸ்கே கட்சி வருவது உறுதி, கூல் சுரேஷ் கட்சி வருவது உறுதி. முடிஞ்சாக்க நீங்களா ஓட்டு போடுங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கூல் சுரேஷ் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. கண்டிப்பாக ஜெயிப்பேன், ஜெயிப்பேன், ஜெயிப்பேன். மக்களுக்கு நன்மைகள் செய்துதான் இருக்கும். இணைவாரோ இல்லையோ கண்டிப்பாக எனக்காக சப்போர்ட் பண்ணுவாரு. புரியுதுங்களா?
அதாவது என் கட்சியில இணைஞ்சுதான் வந்து பணியாற்றணும் அப்படின்றது இல்ல. அவருடைய ஆதரவு கண்டிப்பாக எனக்கு இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன் அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் என் நண்பன் சந்தானம் தான். இன்னொன்னு இந்த சிஎஸ்கே கட்சி இது வந்து நம்ம விஜய் சார் கூட தமிழக வெற்றி கழகத்து கூட இணைந்து இந்த புல் சுரேஷோட கட்சி சிஎஸ்கே கட்சி இணைந்து பணியாற்றும். அவங்க விருப்பப்பட்டால் விஜய் சார் விருப்பப்பட்டால் இந்த புல் சுரேஷ் கட்சி வந்து அவங்க கூட சேர்ந்து பணியாற்றும். அப்படி பணியாற்றினாக்க விஜய் சாருக்கு பிளஸ்ஸா இருக்கும். அது ஒருவேளை புல் சுரேஷ் கட்சி தேவையில்லை அப்படின்னு அவங்க நிராகரிக்கப்பட்டால் அது இந்த இந்த புல் சுரேஷ்க்கு பிளஸ் அமையும். புரியுதுங்களா? விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும். சார் டிஆர் சார் வந்து என்னுடைய தந்தை மாதிரி. புரியுதுங்களா? என்னோட கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய கோட்பாடு என்ன, என்னோட நிலை என்ன அப்படின்றத நான் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னாடி வந்து நான் தெரிவிப்பேன்.